ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாக்காளர் கணக்கீட்டு படிவம் இப்போ வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு வராங்க. அதை சிரமம் இல்லாமல் ஃபில் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபார்மை நாம் உடனே ஃபில் பண்ணி தரணும்னு கட்டாயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 2-3 நாள் டைம் தருவாங்க. நாம் ஃபில் பண்ணி வச்சோம்னா அந்த அலுவலரே வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதில் அவருக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நம்ம கிட்டக்க டாக்குமெண்ட்டு கேட்பாங்க. அதுக்கு நாம் பர்த் சர்டிஃபிகேட்டோ, கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட்டு, ஜாதி சான்றிதழ், வாக்காளர் அட்டை இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இந்த ஆதார் அட்டை கொடுக்கலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆனால் அது மட்டும் போதுமானது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த டாக்குமெண்ட்ஸை ஏதாவது ஒன்று நாம் ஐடி ப்ரூஃபாக கொடுத்து தான் ஆகணும். இந்த ஓட்டர் ஐடி நாம் கொடுத்துருக்கிற அட்ரஸ் தான் இந்த ஃபார்மையே நமக்கு கொடுக்க வருவாங்க. இந்த ஃபார்மை நாம் கவனமாக ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்மில் முதல்ல மேல் பக்கம் நம்மளோட பேர், வாக்காளர் அடையாள அட்டையின், நம்மளோட அட்ரஸு இதெல்லாம் நாம் நல்லா செக் பண்ணணும். அடுத்தது நம்மளோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஒன்று அதில் ஒட்டி விடணும். இப்போ அடுத்த காலம்ஸுக்கு வரலாம். அதில் நம்மளோட பிறந்த தேதி, ஆதார் எண், டெலிஃபோன் நம்பர், நம்மளோட அப்பா பேர், அம்மா பேர், நம்மளோட கணவர் இல்லை அந்த மனைவி பேர் இதெல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட பிறந்த தேதியை எழுதுங்க. இந்த ஆதார் அட்டை எண் இருந்தால் எழுதலாம், இருந்தால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவசியம் இருந்தால் எழுதலாம். அடுத்தது ஃபோன் நம்பர். இப்போ அப்பா பேர், அம்மா பேர், நம்மளோட கணவர் இல்லை மனைவியோட பேர் எழுதலாம். இந்த அப்பா அம்மாவோட அடையாள அட்டை எண் கேட்டிருக்காங்க. அது அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் எழுதலாம். இப்போ அடுத்த காலமுக்கு வரலாம். 2002 எலெக்ஷனில் நாம் ஓட்டு போட்டிருந்தோம்னா இந்த இடத்த ஃபில் பண்ணலாம். புது வாக்காளர்னா இந்த காலத்தை விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வாக்காளரோட பேர், உறவினரோட பேர், நான் ஒரு நம்மளுக்கு தந்தையா இல்லை கணவரான்னு எழுதணும். அப்புறம் மாவட்டம் சென்னை, மாநிலம் தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதி நான் விருகம்பாக்கம்னு எழுதியிருக்கேன். இப்போ அவங்களோடத எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்டமன்ற தொகுதி, பாகம், வரிசை எண் இதெல்லாம் அந்த அலுவலரை கேட்டு ஃபில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புது வாக்காளருக்கு காலம்ஸை பார்க்கலாம். அதில் நம்மளோட பேர், நம்மளோட கணவர் இல்லை மனைவியோட பேர், அவங்க என்ன உறவு முறை, இப்போ மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி பேர் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சா எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அலுவலரை கேட்டும் எழுதலாம். அடுத்தது கீழே நம்மளோட சைன் போடணும். அதுக்கு கீழே அலுவலர் அவரோட சைன் போடுவார். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு.
இந்த ஃபார்மை நாம் ஃபில் பண்ணி கொடுத்தாதான் ஓட்டு போடவே முடியும். இந்த 2 ஃபார்மில் நம்ம கிட்டக்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அவர் ஒரு ஃபார்ம் வச்சுப்பார். அவர் வாங்கிக்கிட்டதுக்கு ஒரு ஸ்லிப்பு ஒன்று கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதை நாம் பத்திரமா வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.